ஒரு பேஷண்ட் ரீசெண்டா அன்எக்ஸ்பிளைன் ப்ளோட்டிங் அண்ட் ரிப்பீட்டட் லூஸ் ஸ்டூல்ஸ் என்ன காரணம்னே தெரியாம நான் வீட்டில் தான் சாப்பிட்டு இருக்கேன் அண்ட் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பெக்குலராக இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 1 லிட்டர் பால் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது எந்த அப்நார்மாலிட்டியும் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், இனிமேல் மில்க், சீஸ், பன்னீர் அவாய்ட் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் அப்படின்னு. 1 மந்த் கழிச்சு திருப்பி வரும்போது டாக்டர் எனக்கு 5 kgs வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, முன்னாடி இந்த மாதிரி ப்ளோட்டிங் இல்லை, ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, பெயின்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் மட்டும் 60 to 70% ஆஃப் அடல்ட்ஸ்க்கு லாக்டோஸ் இன்டாலரண்டாக இருக்குன்னு சொல்றாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசு அதாவது less than 5 yearsல வெறும் 5% ஆஃப் சில்ட்ரனுக்கு தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். அதனால அவங்க பால் குடிச்சு வளரும்போது அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, லாக்டேஸ்ன்ற ஒரு என்சைம் அவங்கள நிறையவே இருக்கும். வளர 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 70% ஆஃப் பீப்புளுக்கு அந்த லாக்டேஸ் என்சைம் கம்மியாகுது. அதனால அடல்ட் லைஃப் வரும்போது முன்னாடி சாப்பிட்ட பாலில் ஒத்துக்காம போயிடுது. இப்போ வர மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டாக இருக்கு அண்ட் நிறைய அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ்ல ஹிடனா லாக்டோஸ் ஆட் பண்றாங்க. பிரெட்ல மில்க் இருக்கு, சூப்ல கூட மில்க் போட்டுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதனால அதுல இருக்க லாக்டோஸ் அண்ட் சாலிட்ஸ் பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் அப்படியே ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது ரெண்டும் கம்பைன் ஆகிறதுனால பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது, கார்டிசால் அதிகமாகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, ஒபிசிட்டி அதிகமாகுது, அதனால மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதிகமாகுது. இதெல்லாம் கம்பைன்டா உங்க கட் பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. இது மாதிரி சிம்டம்ஸ் நீங்க சஃபர் பண்ணிருக்கீங்க. முன்னாடியே எனக்கு நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ பால் குடிக்கும்போது எனக்கு வந்து ப்ளோட்டிங் அண்ட் டயரியா இருக்கு, இது எப்படி நான் ஸ்டாப் பண்றதுன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம்.